உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி சோழபாண்டியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மாரியம்மாள், ஏழுமலை, துரைசாமி ஆகியோரின் கூரை வீடுகள் மின்கசிவால் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவக்கரசு நேரில் சந்தித்து அரிசி, போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார். அப்போது ஒன்றிய செயலாளர் சீட்டு, முகாம் செயலாளர் ஆறுமுகம் மற்றும் மணிகண்டன், ஜெகதீசன், ஏழுமலை, துரைசாமி, சாமிதுரை, வேலு, கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். வேலூர் ஏலகிரியில் அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் சார்பில் இந்திய அரசியலமைப்பு சட்ட தினத்தை ஒட்டி கருத்தரங்கு நடைபெற்றது. அரசு ஊழியர்கள் ஐக்கிய பேரவையின் மாவட்ட தலைவர் தங்கபால்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் சிறப்படைப்பாளராக மூத்த வழக்கறிஞர்கள் ப. மோகன், கௌதமன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் செல்வம், சிவா பாஸ்கர், வேதநாயகம், கௌரிநாதன், சாந்தி, பூஷன், ரவிக்குமார், தாமரை செல்வி, பொன் செல்வகுமார், ராஜா, பால் தினகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் ஒன்றியத்தில் உள்ள புதுப்பட்டி அம்பேத்கர் நகரில் புதிய பகுதி நேர நியாய விலைக் கடையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிட்டு 10க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் அப்பகுதியில் நட்டு வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடத்தூர் ஒன்றிய துணைச் செயலாளர் அன்புமணி, அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,